ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கணேஷ், இங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நாளைக்கு தேர்தல் முடிவுக்கே தயாராயாச்சு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்கள்ல அல்லது முக்கிய இடங்கள்ல தேர்தல் கொண்டாட்டத்துக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்ற நேரத்தில் காங்கிரஸ் தயாராக இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் 5ஆம் தேதியே டெல்லியில கூட இருக்கிறது. நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். கருத்து கணிப்புக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக முடிவுகள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம். நான் மிக முக்கியமா என்னுடைய நண்பர் ராஜீவ் காந்திக்கும் மக்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்த ஊடகங்களும் இவ்வளவு தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இறுதியான தீர்ப்புன்னு எப்படி ராஜீவ் தம்பி சொன்னாரோ அந்த மாதிரி நாங்களும் சொல்லல. ஏன்னா இதை விட கூடுதலா தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால இதுக்கான ஒரு சஸ்பென்ஸ் நாளைக்கு காலையிலேயே நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஆனாலும் மிக முக்கியமா இதுல என்ன யோசிக்கணும்னா, இப்ப சொன்னாங்க இல்லையா, நாங்க கொண்டாட்டத்துக்கு தயாரா இல்லைன்னு. எங்களுடைய காரிய கர்த்தாக்கள் எல்லாம் சந்திச்சு பேசின எங்க தலைவரே, மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டம் காத்திருக்கு. அதுக்கெல்லாம் கொண்டாட தயாரா இருங்க. பெரிய ஜோஷ், அந்த வார்த்தைக்கு தான் நான் யோசிச்சேன். அந்த பெரிய ஜோஷோட நீங்க எல்லாம் இருக்கணும், அந்த கொண்டாட்டத்தை உற்சாகமா கொண்டாடணும்னு ஒவ்வொரு மாநில தலைவரும் அங்கங்க தயாரா இருக்கிறாங்க. முதல் விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடியே நம்ம பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருந்ததை ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சாரத்தின் போதே எங்களால பார்க்க முடிஞ்சது. மக்களுக்கு பிரதமருக்கு ஒரு மாற்று வேட்பாளரா இந்தி கூட்டணியில யாருமே நிறுத்தப்படல. அங்க அதுக்கான ஒரு ஆர்குமெண்டே வரல. அந்த இடத்துல நாங்க இன்னுமே இறுதி செய்வோங்கிறாங்க. இப்ப நாளைக்கு நடக்க போறதுல கூட தலைவர்கள் யாரும் பரப்புரையில அதுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கூட அதுக்கு பதில் சொன்னாங்க. ஆண்டுக்கு ஒருவர் பிரதமரா இருப்பாங்க, அவர்களுக்கு கடைசியா வாய்ப்பு கிடைத்தால் கடைசி ஆண்டில் ராகுல் காந்தி பிரதமரா இருப்பாரு அப்படிங்கிற கவலையெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு இருந்தது. அதாவது எதனால இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுடைய கட்சி தலைவர்கள் ஒரு தேர்தல் வியூகம் பேசும்போது எதிர்கட்சியின் வியூகங்களை உடைக்க வேண்டும் என்று இது போன்ற கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்வார்கள். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அதுக்கு கூட அவங்க தயாரா இல்லை. இப்ப மம்தா பானர்ஜி வரமாட்டேங்கிறாங்க, கெஜ்ரிவால் வர முடியாது, இங்க ஸ்டாலின் அவர்கள் போகல. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாமே அந்த கூட்டத்தை பெருசா புறக்கணிக்கிறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கே அதுல நம்பிக்கை இல்லைங்கிறதுதான் உண்மை. நாளைக்கு செய்தி மாறும்போது அவங்களால அந்த தோல்வியை எல்லாம் தாங்கிக்கவே முடியாது. 5ஆம் தேதி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களே டெல்லியில, இந்தியா கூட்டணி தலைவர்களினுடைய கூட்டத்துக்கு ஆலோசனை நடத்தலாம். வெற்றி கொண்டாட்டமோ அல்லது தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் அதை எப்படி சந்திப்பது என்பதோ அல்லது தேர்தல் ஆணையத்திடம் பேசுவது என்பதோ எது தொடர்பாகவும் ஆலோசிக்கலாம். 5ஆம் தேதி எல்லாரும் டெல்லிக்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறாங்களே. கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கற்பனை செய்து அதுக்கான தயாராகிறது தப்பே கிடையாது. ஆனா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளே வரப்போவதில்லை. மிக தெளிவாக, அதாவது ஒரு ஊடகம் தவறு செய்யலாம், 2 ஊடகம் தவறு செய்யலாம். எல்லா சாம்பிள் சர்வேவும் தப்பாயிடுச்சுன்னா எண்ணிக்கை கண்டிப்பாக மாறலாம். ஒவ்வொரு ஊடகமும் ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ட்ரெண்டுங்கிறது மாறப்போறதே இல்லை. இந்த வெற்றிங்கிறது நம்ம அத்தனை பேரும் பேசி இத்தனை நாள் பேசினப்ப என்னதான் நேரட்டிவ் செட் பண்ணாலும் இந்தி கூட்டணியில எவ்வளவுதான் பேசப்பட்டாலும் பிரதமர் தான் வெற்றி வேட்பாளர் என்பதை மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து நிறுவி விட்டார்கள். இதுல பாஜகவோட அமோக வெற்றி இந்த 400க்கு மேல எவ்வளவுங்கிறத மட்டும்தான் அவர் நிறுத்தினார். அதை பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாம் பேச போறோம். இதுல தமிழகத்தின் பங்களிப்பு எங்களுக்கு தேவையே இல்லை. தமிழகத்தில் முதல்ல தமிழகத்தினுடைய பங்களிப்பு தேவையில்லைன்னா கருத்து கணிப்பு முடிவுகள்ல சொல்லி இருக்கிற அந்த பங்களிப்பையும் சேர்த்து புறக்கணிக்கிறீங்க. இந்த செய்தியை எங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வெறும் வடபுலத்தில் வரக்கூடிய எங்களுடைய சீட்டுகள் எண்ணிக்கையிலேயே தேவையான மெஜாரிட்டி இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்தை பேசியிருக்கலாமே நீங்க. இன்றைக்கு என்ன பேசுறோங்கிறது முக்கியம். இன்றைக்கு தொடர்ச்சியா போக்கஸ் சவுத் அப்படின்னு சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டுல பாஜக கால் பதிக்கும், தென் மாநிலங்கள்ல கணிசமான இடங்களை பெறுவோம், தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம்
அதத்தான் சொல்ல வரேன். நான் சொல்றதுக்குள்ள என்ன குறுக்கீடு பண்ணிட்டீங்க. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கான வாக்கு எண்ணிக்கையில இங்க மக்களின் எண்ணத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அது பதிவு செய்யப்படும். இத்தனை நாள் அவங்க பேசுறாங்க காங்கிரஸ் நோட்டாக்கு கீழே வாங்கி இருக்கு சிக்கிம்ல, இத்தனை நாள் அவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப நாங்க வாங்க போற வாக்கு எண்ணிக்கை 26ல நாங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஆட்சி அமைக்கும் சக்தியாக இருக்க போறோங்கிறத நிரூபிக்கும் எங்கள் வாக்குகள். அதற்கான முதல் கட்டம் தான் போயிருக்கோம். இன்னும் சொல்ல போனா 2 சீட்ல இருந்து 8 சீட்டுங்கிறாங்க. ஒரு மாதிரி காமிக்கிறாங்க, எங்களை கணிக்கிறாங்க. ஆனா நாங்க அதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கு. திமுகவோட ஆன்டி இன்கும்பன்சி மக்களுக்கு வெறுப்பு நிறைய இருக்கு. அதனால தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம். நான் என்ன இது சொல்ல வந்தேன்னா, தம்பி அதுங்களாட்டி குறுக்கால வந்தாரு. நான் தமிழகத்துல நாங்க பெறப்போகிற சீட்டுகளோ தென் மாநில சீட்டுகளோ இல்லாம வடபுலத்திலேயே எங்களுக்கு மிக அதிகமான முழு மெஜாரிட்டி கிடைக்குங்கிறத நான் சொல்ல வந்த கருத்து பதிவு. ஓகே, நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீகாந்த். தொடர்ந்து அடுத்த சுற்றுகளில் பேசலாம். திரு கனகராஜ், இங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் முன்னாடி ப்ரீபோல் வருது. அதுல மக்கள் மனங்கள் என்ன, மக்கள் என்ன மாதிரியான சூழல் இருக்கிறாங்க, ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னு கேட்கறதை தாண்டி எக்ஸிட் போல்ல தேர்தல் முடிவுகள் ஒரு லாஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச உடனே வரக்கூடிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல சந்தேகம் எழுப்புவது அது அரசியல். ஒருவேளை அது ஆதரவாக வந்தால் அது அவர்களுக்கு சரி அப்படின்னு சொல்றதும், எதிராக வந்தா அது முற்றிலும் தவறு, அதை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றதும் எப்படி சரியா இருக்கும்னு கேட்கிறேன். அதுக்கு முன்னால நீங்க சொல்லும்போது தேர்தல் கமிஷன் தன்னைத்தானே முதுகுல தட்டி கொடுத்துக்கிட்டு துல்லியமாகவும் துரிதமாகவும் ஏங்கப்பா துல்லியமான வெளிப்படை தன்மையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படை டிரான்ஸ்பரன்சியா நடந்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. துல்லியம் எப்படி துல்லியம்? நீங்க 60% சொல்லுவீங்க, 11 நாள் கழிச்சு 66% சொல்லுவீங்க, 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசம் சொல்லுவீங்க. இதுக்கு பேரு துல்லியமா? துரிதம்னு ஏதோ சொன்னாங்களே, துரிதம். சுதந்திர இந்தியாவில் முதல் நடந்த தேர்தலை தாண்டி மீதி எல்லா தேர்தல்களை விட மிக அதிக நாள் தேர்தல் நடந்திருக்கு. இது துரிதமா? எனவே அவங்க பேசும்போதே அதாவது தாங்களே என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்து நீங்க கேட்டீங்க, அவங்க சொன்னா தப்பு, நீங்க சொன்னா சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. 1 3ன்னு சொன்னாலும் சரி, 5ன்னு சொன்னாலும் சரி, 6ன்னு சொன்னாலும் சரி, 1 2ங்கிறது மட்டும்தான் உண்மை. எனவே நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, ஒருத்தர் 3ன்னு சொல்றாரு, ஒருத்தர் 5ன்னு சொல்றாரு. நான் இப்படி கேட்குறேன், நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் 2004ல் இதே மாதிரி இந்தியா சைனிங்னா அது ஷைனிங்கு, எங்க பார்த்தாலும் ஷைனிங்கு. NDTV ஏசி நில்சன் பிஜேபிக்கு கொடுத்தது 250. சரி, எது எக்ஸிட் போல். ஆஜ் தக் மார்க் கொடுத்தது 248. ஸ்டார் நியூஸ் சி ஓட்டர் கொடுத்தது 275. சி தலீம் கொடுத்தது 249. சஹாரா டிஆர்எஸ் கொடுத்தது 278. அவுட்லுக் MDRA கொடுத்தது 280. சரி, இதுல எதுவுமே 200 கீழே இல்லை. பிஜேபி எத்தனை சீட்டு ஜெயிச்சது? அந்த தடவை 189 சீட்டு ஜெயிச்சாங்க. சரி, இதே போல காங்கிரஸுக்கு அவங்க கொடுத்தது, அவங்க ஆக்சுவலா ஜெயிச்சது 222. 200க்கு மேல ஒரே ஒன்று NDTV மட்டும் 205ன்னு கொடுத்துருந்தாங்க. வேற ஒருத்தர் கூட 200 தாண்டலை.